இந்தியாவை எல்லா வகையிலும் தாக்குவோம். இந்தியாவினுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற மிகப்பெரிய தொழிற்சாலைகளை தாக்குவோம், கட்டமைப்புகளை உடைப்போம், எங்களை யாரும் தடுக்க முடியாது. நரேந்திர மோடி தலைமை ஏற்ற பிறகு அவங்க சொன்னாங்க இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னுட்டு. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு இஸ்லாமியருக்கு நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருக்கானா? கிடையாது. உலகத்திலேயே மிக மிக பெரிய தீவிரவாத இயக்கங்களை வளர்த்து விட்டது ஈரான். ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்தி. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசப்பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய் சின்னசாமி அவர்களே. ஈரான் இஸ்ரேல் போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்தியாவோட நிலைப்பாடு என்ன ஜி? இஸ்ரேல் பக்கமா ஈரான் பக்கமா ஜி இந்தியாவோட நிலைப்பாடு? சூப்பர் கேள்வி சார். இந்த கேள்விதான் நம்ம நாட்டு மக்களுடைய எல்லாருடைய மனத்திலையும் இருக்கு. இந்தியா எந்த நிலைப்பாடை எடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இன்னைக்கு நீங்க இதுல பாராளுமன்றத்தில் நடந்த கூத்த பாக்குறீங்க. மௌனம் தேவையில்லை, ஆக்ஷன் தேவை அப்படின்றாங்க. என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு புரியல எனக்கு. இங்க இருந்து இது பிரம்மோஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இஸ்ரேல் மேல போடணும்ன்றீங்களா, இல்ல அமெரிக்கா மேல போடணும்ன்றீங்களா? ஒண்ணுமே புரியல எனக்கு. எதிர்கட்சிகள்லாம் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்தியாவினுடைய ராஜதந்திரத்திற்கே ஒரு மிகப்பெரிய சவால் சார் இது. ஏன்னா நம்ம ரெண்டு நாடுகளுக்கு நட்பாக இருக்கும். ஒண்ணு இஸ்ரேல் பக்கமும் நம்மளுக்கு நட்பு வேண்டி இருக்கு. இவங்க ஈரானையும் ஒரு நட்பு நாடாகத்தான் நாம பாவிச்சுக்கிட்டு வரோம். ஈரானுக்கு நம்ம மேல எவ்வளவோ குறைகள் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தாலும் கூட அது நம்மளுக்கு நட்பு நாடுதான். ஏன்னா நம்ம சபஹார் ஏர்போர்ட்டை கட்டி கொடுத்துருக்கோம். அதை பராமரிக்கிறதுக்கான ஒப்பந்தத்தை நம்ம கையெழுத்திட்டு இருக்கோம். ரெண்டாவது, அந்த ஈரான் மூலமாக நமக்கு மும்பை டு மாஸ்கோ, அதாவது மும்பையிலிருந்து மாஸ்கோ வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வழித்தடத்தை நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். அது யூரேஷியா, வெஸ்ட் ஏஷியா, அதாவது வளைகுடா நாடுகள் வழியா, காஸ்பியன் சி வழியா, ஏசியாவின் மிகப்பெரிய நிலப்பரப்பு வழியா, ஈரான் வழியா தான் அது ருஷ்யாக்குள்ள போகுது. ஐரோப்பா ருஷ்யாவுக்கு, அதாவது சுயஸ் கேனால் வழியாகவே உலக வர்த்தகம் நடந்தா அது முடியாது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும், டிபெண்டன்ஸ் கம்மி பண்ணணும், வேற ரூட் போடணும்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம். இது மாதிரி ஈரானுக்கும் நமக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். மோர் ஓவர், ஈரான் ஒரு காலத்துல, நான் சொல்றது ஒரு 6000 வருஷம் முன்னால ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கல. அது பாரசீகமாக இருந்தது. பாரசீகம் சொன்னா நம்ம அங்கேயும் கூட நம்மளுடைய அந்த ஹிந்து கல்ச்சர் தான் இருந்தது. அதாவது உலகத்துல வேற எந்த மதமும் தோன்றாத ஒரு காலத்துல எந்த மதம் இருந்ததோ அந்த மதம் தான் அங்கேயும் இருந்தது. அதனால அவங்க ஒரு இஸ்லாமிய நாடாக பிற்காலத்தில் மாற்றப்பட்டார்கள். அது எப்போ? ஒரு 1500 வருஷம் முன்னால. அதாவது இந்த இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், அப்புறம் அந்த யூத மதம் எல்லாம் தோன்றிட்டு பாத்தீங்களா? அதுக்கப்புறமா தான் அவங்க இஸ்லாமிய படையெடுப்பின் மூலமாக அது ஒரு இஸ்லாமிய நாடாக மாறியது. அப்புறம் அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு இஸ்லாமிய நாடாகத்தான் இருக்கு. நம்மளுக்கு அவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி அவங்களுக்கு நம்ம மேல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், நரேந்திர மோடி தலைமை ஏற்ற பிறகு அவங்க சொன்னாங்க இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னுட்டு. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு இஸ்லாமியருக்கு நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருக்கானா? கிடையாது. புல்டோசர் பார்த்துட்டு பயப்படுறாங்க அவங்க. ஆனா புல்டோசர் யார் மேல போகுது? நீங்க ஒரு பொருளாதார குற்றமோ அல்லது ஒரு சமூக குற்றமோ பண்ணிட்டு தப்பிக்க பார்க்கும்போது நீங்க இருக்கிற வீடு உண்மையிலேயே அனுமதியுடன் கட்டப்பட்ட வீடா அப்படின்னு அவர் பாக்குறாரு யோகி ஆதித்யநாத். நீங்க கட்டல, அது சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்ட வீடு, அந்த இடம் அரசுக்கு சொந்தமான நிலம், அதில் ஆக்கிரமிப்பு பண்ணி நீங்க கட்டிருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த இதை இடிக்கிறாங்க அவங்க. அங்க பேசாம இருந்தீங்கன்னு சொன்னா கூட உங்களை விட்டுருப்பாரு. ஆனா அங்க இருந்துகிட்டே நீங்க இந்தியாவுக்கு எதிராகவும், இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும், இந்துக்களுக்கு எதிராகவும் நீங்க நடவடிக்கை எடுக்கும் போது, வன்முறையில் ஈடுபடும் போதுதான் அது புல்டோசர் உங்க மேல பாயுது. அதை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு? அலி காமேனி என்ன சொன்னாரு? இந்தியாவில் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னாங்க. இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், இந்தியாவில எந்த
சட்டப்படி நடக்கும் எந்த ஒரு இஸ்லாமியனுக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. மாறாக இந்துக்களுக்கு தான் அச்சுறுத்தல் அதிகம். வக்ஃப் போர்டு திருச்செந்துறை கோவிலே என்னோட கோயில் அப்படின்றான், நாளைக்கு வந்து பிரகதீஸ்வரர் கோயிலே என்னுடைய கோவில் அப்படின்னு சொல்லிவிடுவான். அந்த அளவுக்கு இந்துக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அதனால ஈரான் மேல நம்மளுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ஈரான்ல வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி கிடையாது, ஒரு மத ஆட்சி, மத சார்பான ஆட்சி நடக்குது. அங்கு வந்து மற்ற மதத்தினர்கள் சரியாக நடத்தப்படுவதில்லை. அவங்களுடைய மதத்துக்குள்ளேயே கூட பெண்களுக்கு உரிமை வழங்கப்படுவதில்லை. ஏன்னா 1500 2000 வருஷம் முன்னால பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், அதாவது இந்த குரான் படி அல்லது குரானை தாண்டி இஸ்லாமிய மத வழிபாட்டு முறைகள் படி பெண்கள் எப்படி கொடுமையாக நடத்தப்பட்டார்களோ அதே மாதிரி இப்பொழுதும் கொடுமையாக நடத்தப்படுகிறார்கள்ங்கிறது நம்மளுடைய கம்ப்ளைண்ட். ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ஈரான் அவங்க பாட்டுக்கு அவங்க நாட்டை நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தா பரவாயில்லை, உலகத்திலேயே மிக மிக பெரிய தீவிரவாத இயக்கங்களை வளர்த்து விட்டது ஈரான். ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்தி அப்படிங்கிறது 3 மிகப்பெரிய அமைப்புகள். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு பாலஸ்டைன்ல இருந்துச்சு, 2வது லெபனான்ல இருக்கு, 3வது யமன்ல இருக்குது. இதை தவிரவும் சிரியால, பக்கத்து நாடான சிரியாவில் தாலிபான், அல்கைடா, அதுக்கப்புறமா இன்னொன்று இருக்கு, அது என்னது ISIS, இதுக்கெல்லாமே வந்து அவங்க ஆயுதம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலக அளவில் ஆயுதங்கள், அதாவது இந்த மாதிரி தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணும் மிகப்பெரிய நாடு ஈரான் தான். 3வது ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவங்க வந்து அணுகுண்டு தொழில்நுட்பத்தில ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, அப்போ அணுகுண்டை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ அவங்க முதல்ல அணுகுண்டு தயாரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முதல் அணுகுண்டை யாரு மேல போடுவாங்கன்னா இஸ்ரேல் மேலதான் போடுவாங்க. இஸ்ரேல் 2000 வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த யூதர்கள் அங்க வந்து தங்கி இருக்கிறாங்க 1947. அப்போ இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறத இஸ்ரேலியர்கள் மட்டுமல்ல மற்ற வளைகுடா நாடுகளும் உணர்கிறார்கள், அமெரிக்கா உணர்கிறது. அதனாலதான் அமெரிக்காவும் இந்தியாவும் இஸ்ரேல் பக்கமே இருக்கிறது. ஓகே, நம்மளுக்கு இஸ்ரேலும் வேணும், அமெரிக்கா ஈரானும் வேணும். ஈரான் கிட்ட இருந்து நம்மளுக்கு கச்சா எண்ணெய் வருது, ஈரானுக்கு நம்ம இங்கேருந்து பாஸ்மதி பொருட்கள் மற்ற பொருட்கள்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கோம், இன்ஜினியரிங் குட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் அங்க அந்த நாட்டுல இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து பொருளாதார முறைப்படி நம்மளுக்கு அவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுறது, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் தேவைப்படுறது. இப்போ யாரு பக்கம் நீங்க நிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டைரக்டா ஒரு பாமரனுடைய நிலையில் இருந்து நீங்க சிந்திச்சு பாருங்க. இஸ்ரேலுக்கு நட்பா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய நாடுகளுக்கு கோபம் வரும். ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளே பிரிஞ்சு போயிடுது. இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு ஏற்பட்டு போச்சு. இப்போ ஈரானை அடிக்கணும்னு சொல்லிட்டு மற்ற இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறாங்க. ஏன்னா ஈரானை நீங்க வளர்த்து விட்டுட்டீங்கன்னு சொன்னா ஈரான் வந்து உலக இஸ்லாமிய நாடுகளின் தலைவனாக மாறிவிடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு பயம். ஏற்கனவே இருக்கிற 57 நாடுகளுக்கு ஒரே ஒரு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய போட்டி ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா போய்கிட்டு இருக்கு. இதுல 2 பேர் தான் ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறாங்க. ஒன்னு சவுதி அரேபியா, இன்னொன்னு துருக்கி. இவங்க 2 பேர் தான் நான் தான் இஸ்லாமிய நாடுகளின் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுலதான் ஈரான் உள்ள வருது. மற்ற நாடுகள்லாம் உங்களுக்கு வந்து சுன்னி முஸ்லிம்ஸ், ஷியா, இவங்க ஈரான் நாடுல ஷியா முஸ்லிம்ஸ். ஆனா முஸ்லிம் கோட்பாடு தான், 2 பிரிவு இருக்கே தவிர அவங்க இது பண்றதெல்லாமே இந்த ஷாரியா லா, இதெல்லாமே ஷாரியா சட்டம், இதெல்லாமே ஒண்ணுதான். சோ அந்த இடத்துல இவங்களும் வந்துட்டாங்கன்னு சொன்னா கஷ்டம் அப்படிங்கிறதுனால மற்ற இஸ்லாமிய நாடுகள் ஈரானுக்கு எதிராகவே இருக்கு. அதனால நம்ம ஒருவேளை ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்தோம்னா இஸ்ரேலுக்கு அது பிடிக்கும், அமெரிக்காவுக்கு பிடிக்கும், மற்ற வளைகுடா நாடுகளுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, நம்ம ஒரேடியா இஸ்ரேலை கைவிட்டு விட முடியுமா, ஈரான் பக்கமாவே போக முடியுமா அப்படின்னா நம்மளுக்கு என்னையா லாபம் இருக்குது அதுல? ஈரானுக்கும் நம்மளுக்கும் இருக்கிறது ஒரு மிகச்சிறிய ஏற்றுமதி இறக்குமதி தான், வணிக தொடர்பு, அவ்வளவுதான். கலாச்சார தொடர்பு வேற இருக்கு. ஆனா எப்போ அங்க வந்து இஸ்லாமிய ஆதிக்கம் வந்துச்சோ 1500 வருஷங்களாக,
அங்க இருக்கிற நம்ம ஹிந்து அந்த தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாரசீகத்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற தொப்புள் கொடி உறவு. ஏன்னா பாரசீகம் 6000 வருஷம் பழைய கலாச்சாரம். சிந்து நதி நாகரிகம் மாதிரியே, நம்ம காவிரி கரை நாகரிகம் மாதிரியே அங்க பாரசீக நாகரிகம் ரொம்ப பழசு. சிந்து சமவெளி நாகரிகம் பழசு. அதற்கு அப்புறமா வந்தது பாரசீக நாகரிகம். சோ அந்த நாகரிக உறவுகள், கலாச்சார உறவுகள்லாம் ரொம்ப பெரிய அளவுல இன்னைக்கு இல்லை. அதனால நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்னா இஸ்ரேல் தான். ஏன்னா இஸ்ரேல் நமக்கு தொழில்நுட்பத்தை கொடுப்பாங்க. எப்பேற்பட்ட தொழில்நுட்பம் அப்படின்னா உங்களால யோசிச்சிருக்கவே முடியாது. அந்த மாதிரியான தொழில்நுட்பம் நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு வேண்டியது. வெளிநாடுகளில் இருந்து எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு காப்பாற்றக்கூடிய இராணுவ படை. அதுக்கு தான் நரேந்திர மோடி பிரதமரான பிறகு 11 வருஷத்துல நம்மளுடைய எல்லை பகுதிகளை எல்லாம் பலப்படுத்துறாரு, ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாரு. வீரர்களுக்கு, அதாவது முன்னணியில் நின்று போரிடும் வீரர்களுக்கு, துப்பாக்கியை எதிர்கொள்ளும் வீரர்களுக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வாங்கி கொடுக்கிறாரு. சியாச்சன்ல பணிபுரிகிற கடும் குளிர்ல -60 டிகிரி குளிர்ல வேலை பண்ற அந்த போர் வீரர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கவச்சங்கள் கொடுக்கிறாரு. இன்னைக்கு இப்படி சொன்னீங்கன்னா ஒரு சொடக் போட்ட சமயத்துல நம்ம பார்டர்ல கொண்டு போயிட்டு ஒரு மிராஜை நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு மிராஜ்ல அதே ரஃபேல நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்திக்கிட்டு வரோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது இஸ்ரேல். ஈரான் கிடையாது. ஈரான் கிட்ட ஒரு அட்டம் பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஈரான் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும், இதெல்லாமே ரோக் ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ரவுடித்தனமான, நிதானமற்ற, விவேகமற்ற அரசுகளால் ஆளக்கூடிய நாடுகள். இவங்க கையில ஒரு மிக ஆபத்தான ஒரு பொருள், அணுகுண்டு மாதிரியான ஒரு பொருள் கிடைச்சதுன்னு சொன்னா அதை யார் மேல அவங்க பிரயோகிப்பாங்க, யாருக்கு நஷ்டமாகும் அப்படின்னே தெரியாது. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அசீம் முனீர் கொஞ்ச நாள் முன்னால என்ன சொன்னாரு? அசீம் முனீரா அல்லது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா, டிஃபென்ஸ் மினிஸ்டரா, கரெக்டா ஞாபகம் இல்லை. அவர் என்ன சொன்னாரு? இந்தியாவை எல்லா வகையிலும் தாக்குவோம், இந்தியாவினுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற மிகப்பெரிய தொழிற்சாலைகளை தாக்குவோம், கட்டமைப்புகளை உடைப்போம், எங்களை யாரும் தடுக்க முடியாது, தடுத்தீர்களானால் உங்கள் மேலேயும் அணுகுண்டு போடுவோம் அப்படின்னாரு. எப்படியும் நாங்க அழியத்தான் போறோம், ஆனா எங்களோட பாதி உலகத்தையும் அழிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த அளவுக்கு வன்மம் இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்னையா பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? என்ன ஒரு விவேகத்தை எதிர்பார்க்க முடியும்? அதனாலதான் நாங்க சொல்றோம் திருப்பியும் அணுகுண்டு அப்படிங்கிறது எல்லாருடைய கையிலையும் இருக்கக்கூடாது. இந்தியாவுடைய கையில இருக்கு. 55 வருஷமா நம்ம கையில அணுகுண்டு இருக்கு. ஆனா அதை எப்பவாவது ஒரு முறையாவது நம்ம தவறாக பயன்படுத்திருக்கிறோமா? யாரையாவது மிரட்டி இருக்கிறோமா? கிடையவே கிடையாது. அது நமக்கு மனித பயன்பாட்டுக்காகத்தான் ஆரம்பிச்சோம். நாம அதுக்கப்புறமா அணுகுண்டு தயாரிக்க ஆரம்பிச்சோம். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு அணுகுண்டு நாடு தான், நோ டவுட். ஆனா பாகிஸ்தான் அதை சொல்லி நம்மளை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல நம்ம என்ன பண்ணினோம்? அங்க போய் போட்டு அடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு அது வெத்து மிரட்டல் அப்படிங்கிறத உலகத்துக்கு நாம காமிச்சிட்டோம். சோ இன்னைக்கு இஸ்ரேல் தான் நமக்கு ஒரு நட்பு நாடாக இருக்க வேண்டுமே தவிர ஈரான் அல்ல. என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, நான் இஸ்ரேல் கூட தான் தோளோடு தோள் கொடுப்பேன். இஸ்ரேலை சமாளிச்சுக்கிட்டே மற்ற அரபு நாடுகளை நம்ம சமாளிக்க முடியும். ஆனால் ஈரானை மட்டுமே நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா ஈரான் மேல எவ்வளவு நாள் டிபெண்ட் ஆகிருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலனோ அல்லது ஒரு அரசியல் பலனோ நம்மளுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல. உள்ளூர் இஸ்லாமியர்களுக்கு மூளை இல்லை. அதனாலதான் அவங்க மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அங்க இருக்கிற அலி காமேனியுடைய மரணத்திற்கு இவங்க இரங்கல் தெரிவிக்கிறாங்க. தேவையே கிடையாது. எவனோ ஒருத்தவன் தான் அடிச்சான், அதை அப்படியே போகட்டுமே. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படின்னுட்டு 1927 இப்போ ஆரம்பிச்சது. 100 வருஷம் ஆச்சு. தேவையில்லாத ஒரு சமாச்சாரத்துல நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம். எப்போ காந்தி சொல்லி, நேரு சொல்லி, ஜின்னா வற்புறுத்தல்னால நம்ம அதுல இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம்.
எவ்வளவு இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். துருக்கி நாட்டுல ஓட்டோமான் எம்பையர், அந்த அந்த ஓட்டோமான் ராஜா, அந்த அவங்க எல்லாம் போன பிறகு ஒரு இஸ்லாமிய அமைப்பு காலிஃபா உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு, அங்க உருவாகிறதுக்கு நம்ம இருக்கையா குரல் கொடுக்கணும். இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் அங்க குரல் கொடுத்து, அதனால மோப்லா கலவரம் கேரளால வெடிச்சு, உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது சார். ரொம்ப பெரிய விஷயம் சார் இதெல்லாம். அதனால அங்க என்ன நடக்கிறதோ அங்க நடக்கட்டும். ஏன்னா அவர் தப்பு பண்ணாதவர் கிடையாது. அலி காமேனி ரொம்பவே அதிகமான தப்பு பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த நாட்டு மக்களை ஒரு ஏழ்மை நிலையிலேயே வச்சிருக்கிறாரு. மனித உரிமை மீறல் எக்கச்சக்கமா இருக்குது. பெண் உரிமைங்கிறதே கிடையாது. ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சர்வாதிகாரியாக மத சட்டங்களின் மூலமாக ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. அவரை நம்ம போட்டு தள்ளினாங்க. அதுவும் இல்லாம உலகுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அவர் மாறி இருந்தார். அப்படி இருக்கும் இன்னைக்கு இஸ்ரேல் அச்சுறுத்தல் கிடையாது சார். ஈரான் இஸ் அ த்ரெட். இஸ்ரேல் இஸ் நாட் எ த்ரெட். நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா இஸ்ரேலினுடைய ஒரு பகுதியான அந்த காசாவிலேயே எவ்வளவோ பாலஸ்தீனியன் குடியிருந்தாங்க. 22 லட்சம் பாலஸ்தீனியன்ஸ் அங்க குடிபெயர வச்சு அவங்களுக்கு நம்ம நாட்டுல வேலையும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா அடிப்படை வசதிகளையும் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க இஸ்ரேலிஸ். இவங்க என்ன பண்ணாங்க? ராத்திரியோட ராத்திரியா ஒரு இஸ்ரேல் பண்டிகையின் போது உள்ளே நுழைஞ்சு 1250 பேரை சுட்டு தள்ளினாங்க, வெட்டினாங்க, குத்தினாங்க, கொலை பண்ணாங்க, பெண்களை கற்பழிச்சாங்க, சின்ன பெண்கள் கூட கற்பழிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஹமாஸ். அதை உருவாக்கியது யார்? ஈரான். அப்போ நீங்க சும்மா இருக்க முடியுமா? ஹமாஸ் எவ்வளவு தவறோ அதே அளவுக்கு அதை உருவாக்கிய, அதை தூண்டும், அதற்கு நிதி உதவி, ஆயுத சப்ளை செய்யும் ஈரானும் குற்றம்தான். அவங்க எவ்வளவு பெரிய தவறோ அதே அளவுக்கு இவங்களும் ஈரானும் ஒரு மிகப்பெரிய தவறு தான். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு நம்மளுடைய அந்த ஈரான் மேல ஈரானிடம் நம்மளுடைய கட்டமைப்பு, நம்மளுடைய முதலீடுகள் அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்காக ஓரளவுக்கு நம்ம ஒரு இது காமிக்கிறோம். நடுவில் என்னாச்சு? இந்து மகா சமுத்திரத்துல அந்த ஈரானுடைய போர்க்கப்பல் இங்க பயிற்சி அணிவகுப்பு நடத்திட்டு வாபஸ் போகும்போது 300 கிலோமீட்டர், கன்னியாகுமரியில இருந்து 300 கிலோமீட்டர் இந்து மகா சமுத்திரத்துல அதை டார்பிடோ போட்டு அடிச்சு விட்டான் அமெரிக்காக்காரன். அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்ட்டு உள்ளூர்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப விந்தையா இருக்குது. யாரு வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா அது நம்மளுடைய ரேஞ்சில இருந்து அவுட்டு. உடனே நம்ம பயப்படல. அடுத்த கப்பல் அந்த லாவன் அப்படிங்கிற அந்த கப்பலுக்கு அவங்க கேட்டாங்க, கொச்சியில எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னாங்க. நாங்க உடனே ஓகே சொல்லிட்டோமே. அதாவது அமெரிக்காவுக்கு இது ஒரு முகத்துல அடி. அதாவது அமெரிக்காவை கண்டு நாம பயப்படல, ஈரானை நாம ஒட்டு மொத்தமா கைவிடல. அதே சமயம் இஸ்ரேலையும் நம்ம கைவிடல. இஸ்ரேலையும் நாம கைவிடக்கூடாது, இவங்களையும் நம்ம கைவிடக்கூடாது, மற்ற இஸ்லாமிய நாடுகளையும் நம்ம கைவிடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய கச்சா எண்ணெய் தேவையில் 47% வரை இந்த பகுதியில தான் நம்மளுக்கு வருது. அதனால்தான் நம்மளுடைய கப்பல்களை நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான்ல ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. அந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக வரும்போது இந்திய கப்பல்களை தாக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தது. அது உண்மையா பொய்யாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல எனக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல ஈரானை விட நமக்கு அதிக நட்பு நாடு இஸ்ரேல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இஸ்ரேலோட நம்ம இன்னும் நீண்ட நாட்கள் நட்புல இருந்தா தான் நம்மளுக்கு அவங்களுடைய தொழில்நுட்பம் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இஸ்ரேலுக்கு போய் சேரும். மற்ற நாடுகள், ஏன்னா மற்ற வளைகுடா நாடுகள், அதாவது இஸ்ரேலுக்கு தொட்டடுத்து இருக்கிற வளைகுடா நாடுகளே இஸ்ரேல் கூட சமரசம் பேசிக்கிட்டு கோ எக்ஸிஸ்டன்ஸ், பரவாயில்ல, லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படிமா, லிவ் அண்ட் லெட் லிவ், அதாவது நீயும் வாழ்ந்துக்கோ நானும் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாலிசியை அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பாலிசியை தான் நம்மளும் அடாப்ட் பண்ணணும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும், ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த போர் இன்னும் 2 வாரம் 3 வாரம் தொடரும். அதுக்கப்புறமா அங்க ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது எப்படி இங்க பங்களாதேஷ், நேபாள்,
ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகள் எல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நம்ம புதிய உறவுகளை நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்றோமோ, அதே மாதிரி ஈரானுடைய உறவுகளை நாம புதுப்பித்துக் கொள்ள முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த சமயத்துல ஈரானுக்கு நம்மளுடைய சப்போர்ட் அதிகம் தேவைப்படும். ஏன்னா உடனே நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்க கொட்டி கட்டமைப்புகளை உருவாக்க முடியும். அந்த போரால் சிதைக்கப்பட்ட ஈரானிய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தும் வல்லமை நமக்கு இருக்கு. அதை அவன் புரிஞ்சுக்குவான். அவன் தான் நம்ம கிட்ட வருவான். அப்போ நம்ம அங்க போகலாம். அது வரைக்கும் நம்ம ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது இந்த பக்கம் ஜாஸ்தி போகாம இந்த பக்கமும் ஜாஸ்தி போகாம நடுநிலையை வகிப்பது மிகவும் அவசியம். அதைத்தான் நரேந்திர மோடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு அமெரிக்கன் அதிகாரி சொன்னாரு, அந்த ரைசினா டயலாக்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்புல, சீனாவிடம் நாங்கள் செய்த தவறை 20 வருடம் முன்பு சீனாவிடம் நாங்கள் செய்த தவறை இந்தியாவிடம் செய்ய மாட்டோம். இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக வளர்வதை நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம ஜெய்சங்கர் என்ன பண்ணாரு, அங்க போயிட்டு அதே நிகழ்வு அதே விழால அடுத்த நாள் போயிட்டு சொல்றாரு, ஒரு நாடு வளர்கிறது என்றால் மற்ற நாடுகள் மூலம் வளராது, தன்னுடைய பலத்தில் தான் அந்த நாடு வளரும். இந்தியா தன்னுடைய பலத்தில் தான் வளரும், அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. 2047 நாம வல்லரசு நாடாக மாறுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பாதையில நாம போய்கிட்டு இருக்கோம். இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை, இந்த ஈரான் ஈராக் பிரச்சனை, ஏங்க உக்ரைன் ருஷ்யா போர் 5 வருஷமா நடக்குது, அதுவே நம்மளை பாதிக்கல. ஆனா இது நம்மளை கொஞ்சம் பாதிக்கலாம். ஆனா இதுல இருந்தும் நம்ம மீண்டெழுந்து விடுவோம். நம்ம ஒரே ஒரு நாடை நம்பி இல்லை, ஒரு பேஸ்கெட் ஆஃப் கண்ட்ரிஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகள்ல இருந்து நம்ம எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால எந்த பயமும் வேண்டாம். இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேரல் $100 டச் பண்ணிருக்கு அப்படிங்கும் போது அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா எவ்வளவு நாள் அது $100 இருக்கும்? ஏன்னா வளைகுடா நாடுகளும் சரி, ஈரானும் சரி, அல்லது அமெரிக்க நாடுகளும் சரி, அதாவது அமெரிக்கால தென் அமெரிக்கா வட அமெரிக்கா நாடுகளும் சரி, எல்லாமே எண்ணெய் வியாபாரம் செய்யறவங்க தான். இந்த எண்ணெய் விலையும் ஓரளவுக்கு சரிசமமா ஒரு இடத்துல நிலை பெற்று விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்மளுடைய அந்த விகசித் பாரத், வளர்ந்த பாரதம் 2047 அப்படிங்கிற அந்த இலக்குக்கு இது ஒரு சின்ன தடைக்கல் மாதிரி தான் நான் பாக்குறேன். இது ஒரு பெர்மனன்ட் ப்ராப்ளம், இன்னுமே அந்த பக்கம் போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கல. இது ஒரு சின்ன பிளிப் இந்த ரேடார். இதை கடந்து நாம் முன் செல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. தேங்க்யூ.